வணக்கம். ஸ்லிம் சிவகாசி நேயர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நெடு நாட்களாக நம்ம வீடியோஸ் கொடுக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட சென்டர் பற்றின போஸ்ட்டு, நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம், நம்மளுடைய பார்லரில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத போஸ்ட்டாக போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆட் ரன் பண்ணுறதுக்குனே ஒரு டீம் இப்போ ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அவங்க மூலமாக இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் மெசேஜில் உங்களை பார்க்க முடியலை, உங்களோட வெயிட் லாஸ் பற்றி அடுத்த அப்டேட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக தான் இந்த காணொளி. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, நான் இப்போவும் வெயிட் லாஸ் செக்ஷன்ஸில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் கேட்குறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கணும், கஷ்டப்படாத வெயிட் லாஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நான் ஒரு ட்ரீட்மெண்ட் நான் என்னோடய பார்லரில் சர்வீஸாக கொண்டு வரணும் அப்படின்னா அதை முழுக்க பார்த்திங்கன்னா நான் அந்த சர்வீஸ் பற்றி உங்கள்கிட்ட முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வீஸை நான் எடுத்துருக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம இதில் இருக்க ஹூல் தெரப்பியாக இருக்கட்டும், க்ரையோ அதாவது ஹூல் தெரப்பி ப்ளஸ் ஹீட் பெட்டு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா G10 சர்வீஸ். ஸோ இந்த மிஷினரிஸ் எல்லாமே 12 கேபிள் மசாஜஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஓனாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதனால் என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ அதன் மூலம் என்ன வெயிட் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நீங்கள் அதிகமான பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வெயிட் லாஸ் வேணும் அப்படிங்கும்போது நான் இந்த சர்வீஸில் அடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன கொண்டு வந்தால் மக்களுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்க முடியும், அதே நேரத்தில் அவங்கள கஷ்டப்படுத்தாமலும் கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த சர்வீஸை ஃபஸ்ட்டு நான் எனக்கு என்னோடய உடம்புல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வெயிட் லாஸில் நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது என்ன சர்வீஸ், எப்படிப்பட்ட சர்வீஸ் அப்படிங்கிறத நான் வெயிட் லாஸ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய மொத்த வெயிட் லாஸ் அதனால் எவ்வளவு ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் கேட்குறவங்களுக்காக அடுத்த செக்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் நான் இருக்கிறேன். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி நான் முழுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோடய அப்டேட்ங்கிறது முடிஞ்ச உடனே உங்களுக்கான ரிவ்யூவை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இதுதான் நம்ம ஸ்லிம் சிவகாசியில் பார்த்திங்கன்னா இதுவரை பதிவுகள் வராததற்கு காரணம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் பேட்ச் மே மாத பேட்ச்சு பியூட்டிஷியன் கோர்சஸ் முடிச்சிருந்தோம். ஸோ அந்த மாணவர்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அடுத்த செக்ஷன் பியூட்டிஷியன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுமா, உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்த செக்ஷன்ஸ்க்கான மாணவர் எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்த பியூட்டிஷியன் செக்ஷனில் படிக்க விரும்புகிற மாணவர்கள் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இப்போவுமே பார்த்திங்கன்னா நான் 2 kg கிட்ட குறைஞ்சிருக்கேன். ஸோ நான் வெயிட் லாஸ் ஜேர்னிலேருந்து பின் வாங்காமல் ஒரே மனசாக நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் வரும், குடும்பத்தில் நிறைய ஒரி வரும். ஸோ இதெல்லாம் தாண்டியும் நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் ஒரு எக்ஸசைஸ் டூர் மாதிரி போக வேண்டி வரும், அந்த இடத்துல நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் என்னென்னலாம் வரும், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கிட்டே தான் நான் என்னோடய வெயிட் லாஸ் செக்ஷனில் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பதிவை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் தெளிவாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற காணொலியை நான் உங்களுக்காக தரேன். தேங்க்யூ ஸோ மச்.